hustle culture toxic or motivating, especially for people of our generation, for Gen Z kids? அவங்க இந்த வயசுல இத பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம், அவங்க இப்ப இது பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படினு. So that is where it starts becoming toxic. ஒரு 100 பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, அந்த ஒரு ஆள் சக்சஸ் ஆவருக்கு. ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்படினா, ஐயோ நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாதோ, அவன் நல்லா வந்தான் அப்புறம் நின்னுட்டான், சோம்பேறி ஆயிட்டான். நீங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஹசல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். நான் சக்சஸை வந்து டேஸ்ட் பண்ணிருக்கேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால it doesn't mean you're worthless, because hustle culture does not glorify balance, it glorifies burnout. Sneholic, and now unga Sneha, and welcome to episode 7 of Raw and Unfiltered. After a long time, after so many requests on one Raw and Unfiltered video, I am here. நான் கடைசியா போட்ட Raw and Unfiltered video வந்து it was 8 months back. நான் கரெக்டா இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தான் போய் செக் பண்ணேன். 8 மாசம் ஆச்சு நம்ம போட்டேன். It means basically நான் start of the yearல போட்டேன். But I've been actually wanting to record on for a very long time, but ஏன்னு தெரியல, அது ஒருமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. And I think I am at the very right time to talk about what I'm going to talk அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி வந்து I think it all fell in place. So நீங்க எல்லாருமே thumbnail பார்த்திருப்பீங்க. And yes, I am going to share my opinions, or that's what I do in Raw and Unfiltered. I use opinions whatever. But yes, இந்த Raw and Unfiltered episodeக்கான டாபிக் வந்து is hustle culture toxic or motivating? This is something that the hustle cultureங்கிற term வந்து நம்ம எல்லாருமே வந்து at some point of life you would have come across. But for people who don't know what hustle culture means, or எனக்கு தெரியும் பட் இதுதான் ஆக்சுவல் அர்த்தமான்னு தெரியாதவங்களுக்கு, generally on an overview, hustle culture is something, it's like kind of an ideology where they promote overworking and focus on work and productivity and less rest. கம்மி டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ல எடுக்கக்கூடாது, நிறைய வேலை பார்த்தா நீ வந்து அந்த சோஷியல் மொபிலிட்டியில வந்து வேலை போவ அப்படிங்கறத வந்து ப்ரோமோட் பண்றது தான் வந்து ஹசல் கல்ச்சருங்கிறதுக்கான ஒரு அர்த்தம், இல்ல நான் புரிஞ்சு கொண்ட அர்த்தம். பட் டு டெல் இட் இன் லேமன் டெர்ம்ஸ், ஹசல் கல்ச்சர்னா காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், வந்த உடனே வந்து ஒரு டிசிப்ளின், ஒர்க் பண்ணணும், முடிக்கணும், கரெக்டான காஃபி பிரேக்ஸ், அப்புறம் அகைன் ஒர்க்கிங், லெஸ் ரெஸ்ட், மோர் ப்ரொடக்டிவிட்டி, மோர் ஒர்க் அப்படின்னு வந்துட்டு இந்த ஒரு கிரைண்ட்லயே வந்து சுத்துறது தான். இட்ஸ் லைக் ஜிம் கிரைண்ட், யூ கீப் கோயிங் ஆன் இன் திஸ் லூப். பட் வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் இட்? சும்மா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அதை பாஸ் போட்டு கூகுள்ல போயிட்டு சும்மா சர்ச் பண்ணுங்களேன், ஹசல் கல்ச்சரோட மீனிங், வாட் டஸ் ஹசல் கல்ச்சர் மீன்? They tell you whatever I told now. சொன்னதுக்கு அப்புறமா often leading at the expense of your mental health, rest அப்படிங்கிறது வந்து ஒரு மென்ஷனா ஒரு வேர்டா வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க. உங்களோட ஹெல்த்தையும், உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட பிசிக்கல் ஹெல்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் ப்ரையாரிட்டைசேஷனுக்கு வச்சு மோர் ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்றது தான் இந்த ஒரு கல்ச்சருக்கான அர்த்தம் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஹிடன் ஆயிருக்கும். So is it really true? Is hustle culture only toxic, or is it actually motivating, especially for people of our generation, for Gen Z kids? ஏன்னா இப்போ வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து by the age of 22 நீங்க வந்து ஒரு 6 figure amount பண்ணலனா you are falling behind, you are falling back from your class, you are not doing what you are supposed to do அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். சோஷியல் மீடியா plays a great influence on it. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். பட் before we go into all of that, எப்படி இந்த ஹசல் கல்ச்சர்ங்கிறது ஒன்று ஆரம்பிச்சதுங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து அந்த ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1970s தான் வந்து இந்த ஒர்க்கஹாலிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து டெவலப் ஆகுது. ஒர்க்கஹாலிசம் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா இந்த வார்த்தை கேட்டாலே நம்ம என்னங்கிறது வந்து நம்ம ஒரு மாதிரி வந்து புரிஞ்சுக்க முடியும். ஹாலிசம் அப்படிங்கிறதுக்கான என்டையர் இதுவே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப விரும்பி அதை வந்து ஒரு ஆசையோட பண்றது. இப்போ எப்படி நம்ம வந்து ஷாப்பஹாலிக், ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து என் சேனலுக்கான அர்த்தமேங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸ்னேஹாலிக், என் வீடியோஸ் வந்து விரும்பி பார்க்கணும், நான் கொடுக்குற கான்டென்ட்டை, அதனாலதான் ஸ்னேஹா அண்ட் ஹாலிக் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ஒர்க்கஹாலிசம்கான அர்த்தம் வந்து எனக்கு பிடிச்சி நான் அந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இங்க இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி by the late 20th centuries and the beginning of the 21st century, with the boom of the Silicon Valley ன்னு சொல்லிங்கனாலே வந்து ஸ்டார்ட் அப்ஸ், டெக்னாலஜி, டெக் பூம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா அடுத்து உங்களுக்கு ஞாபகம் வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேரி வி, இலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ். இவங்களோட அந்த எவல்யூஷனுக்கு அப்புறம் இவங்களோட அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ், இவங்களோட அந்த கிரவுண்ட் ஜீரோ, ஃப்ரம் லெவல் 0 to level 100, அந்த அவங்களோட பர்வியூ ஆஃப் சக்சஸ் இதெல்லாம் பார்த்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓகே ஹஸ்ஸில் பண்ணணும்,
வாழ்க்கையில ஹசில் பண்ணாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு டோனாலிட்டி செட் ஆகும்போது அந்த ஹசில் கல்ச்சருங்கிறது ஃபுல்லா இவால்வ் ஆகுது. ஸோ இவங்க தான் இதெல்லாம் தான் மேஜர் காஸ்ட்னு கிடையாது, பட் நிறைய இருக்குது. அந்த பியர் பிரஷர், அந்த எக்கனாமிக் கிரைசிஸ், நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகள், நம்ம சுத்தி இருக்கிற நம்ம என்வாயன்மெண்ட், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம ஷோல்டர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து ஏகப்பட்டதெல்லாம் சேர்ந்து இந்த ஹசில் கல்ச்சர் வந்து ஒரு பெரிய இதுவா வந்து நின்றுச்சு. You would have seen a lot of influencers talking about hustle பண்ணணும் வாழ்க்கையில, because that's the greatest influence you have right now. Speakers பேசுறத பார்த்திருப்பீங்க, ரேண்டமா இந்த TED Talksல பார்த்திருப்பீங்க, நான் ஹசில் பண்ணேன் அப்படின்ட்டு. But that's a lot more behind this hustle. It's not only the success that we see here. நம்ம டக்குன்னு பார்த்தா ஒருத்தங்க ஒரு மேடையில நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் இங்க இருந்து ஆரம்பிச்சேன், நான் இவ்வளவு கஷ்டங்களை பார்த்தேன், அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்து நின்ட்டேன். நம்ம அந்த ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்துருவோம், ஏன் ஒரு 100 சக்சஸ் ஸ்டோரியை கூட பார்த்துருவோம் இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதை வச்சுட்டு நம்ம அடுத்து நம்மளே கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க இந்த வயசுல இதை பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம், அவங்க இப்ப இது பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. So that is where it starts becoming toxic. That is your first start to this. You wouldn't realize that. உங்க யாருக்குமே அது தெரியாது. நம்ம ஜெனரலா அவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க பாருங்க, அந்த ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்து நம்ம இதெல்லாம் யோசிப்போம். ஒரு 100 பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, அந்த ஒரு ஆள் சக்சஸ் ஆயிருக்கு, அதை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். சக்சஸ் ஆனவன மட்டும் தான் இந்த உலகம் பார்க்கும். இது தப்பு கிடையாது, பட் நம்மளை இதுல இருந்து சேவ் பண்ணிக்கணும்னா நம்ம இதை பார்க்க வேண்டிய ஒரு நெசசிட்டியில நம்ம இருக்கிறோம். So to sum it all, you can also tell hustle culture grew out of the American dream. நிறைய ஒர்க் பண்ணு, நீ வாழ்க்கையில சாதிச்சிருவ, work hard and you'll make it. on the late 90s kidsக்கு, late 90s kids இல்ல 90s kidsக்கு, அப்படியே அந்த Gen Z kids, because they tell 2000s வந்து Gen Z தான் actually அப்படின்ட்டு. அது ஒரு ஸ்டிக்மான்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிம்பத்தை பார்த்து ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஓவர் த டைம் வித் எவல்யூஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இந்த எக்கனாமிக் அனாலிசிஸ்ல எடுத்தீங்கன்னா the first thing they tell what's the cause of poverty அப்படின்னு கேட்டா it's unemployment. இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டா போகும். ஸோ அந்த ஹசல் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், யூ ஹேவ் ஒன் பேஷன், அதுல இருந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு பாரு, ரெஸ்ட் எடுக்காத, நீ எதுக்கு எக்ஸாக்ட்லி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்பா ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் ஹியரிங் திஸ் டேர்ம் when I was in what 4th 5th grade. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிட்டு நம்ம இது சொன்னா டக்குன்னு நம்ம வந்து அசோசியேட் பண்றது சார்ல்ஸ் டார்வின் கூட, ஏன்னா அப்பதான் நாங்க அதை படிக்க ஆரம்பிச்சோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வேற ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. இட் இஸ் நாட் only related with biology, ரியல் லைஃப் philosophical இம்பாக்ட் அப்படிங்கறது வந்து நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு இதுல மாட்டிக்கிட்டோம்னு நான் ஃபீல் பண்றேன். நீ பண்ணிதான் ஆகணும், நீ எதுக்கு எந்த வேலையும் பார்க்காம உட்காந்துருக்க, that's where this comparison even starts. அவன் பாரு 23 வயசுல ஒரு பெரிய ஐடி ஜாப்ல லேண்ட் ஆயிட்டான், நீ என்ன பண்ற? அவன் பாரு அவன் ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சு ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சு அவன் சக்சஸ் பார்த்துட்டான், நீ என்ன பண்ற அப்படின்ட்டு. இப்பதான் பேரண்ட்ஸ் இவால்வ் ஆயிட்டு இருக்காங்க. தவிர்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னாலுமே பேரண்ட்ஸ் ஹேட் தி ஸ்டிக்மா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்ல படி நல்ல மார்க் வாங்க, ஒரு நல்ல காலேஜ்ல சேரி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆக, அங்க இருந்து ஒரு பிளேஸ்மெண்ட், இப்போ பிளேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு 5 figure salary. Obviously it is engineering. Obviously it's engineering or doctor. இது ரெண்டும் கொஞ்சம் போச்சுன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதான் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. சோ இதுல எனக்கு பண்ண வேண்டாம், நான் பிசினஸா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்ச பசங்களை வந்து இல்ல இதெல்லாம் நீ பண்ணாத, நீ வந்து படிக்கதான் செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எதிர் வீட்டு பையனோ மேல் வீட்டு பையனோ கீழ் வீட்டு பையனோ பிசினஸ் பண்ணி கொஞ்சம் பெருசா இருக்கணும், நீயும் பண்ணிருக்கலாம்ல, நீ எனக்கு புரிய வச்சிருக்கலாம்ல, இப்ப நீ பண்ண ஆரம்பி. அதாவது அந்த பையன் நான் பண்றேன்னு சொன்ன போதெல்லாம் அந்த பையனை செய்யவே விட்டுருக்க மாட்டாங்க. எதுக்கு பண்ற, படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தைய செஞ்சு ஓகே அவன் சக்சஸ் பார்த்துட்டான் தெரிஞ்சவன் யாரோ செஞ்சு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா நீயும் பண்ணுன்னு அந்த பையன் அதை வெறுத்ததுக்கு அப்புறமா அதை போட்டு திணிப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து இது வந்து சேச்சுரேட் ஆயிடும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் உங்க பேஷனை கூட வந்து ஒரு சைடு ஹஸ்லா மாத்தி அதுல இருந்து வந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். அதை பண்ண ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல பூம் பிடிச்சி போகும்போது சுத்தி இருக்கிறவங்களாம் வந்துட்டு சூப்பர் அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாரு, மாசம் அவன் வேற லெவலுக்கு போயிட்டான் அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு அதுல ஒரு அட்ரினலின் வந்து நம்ம இன்னும் ஓடணும், இன்னும் வந்து we have to grind, இன்னும் we have to make ourselves better அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து ஓட ஆரம்பிப்போம். பட் there will be one point in your graph வேற நீங்க வந்து ஒரு பிரேக் போட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுக்கணும். மறுபடியும் உங்களோட அந்த ப்ரொடக்டிவிட்டியில வந்து நீங்க ஓட ஆரம்பிக்கிறதுக்கு வந்து வண்டி ஓடிட்டே இருந்துச்சுன்னா வந்து நடுவில் நீங்க வந்து பெட்ரோல் அடிச்சு தானே ஆகணும், ஃபியூவலே எல்லாம் வண்டி ஓடிட்டே இருக்காதுல்ல, அப்போ அதுக்கு நீங்க எங்கேயாச்சும் நிப்பாட்டுவீங்களே, அதே மாதிரி தான். ஸோ யூ புட் a pause, you take a break for yourself at some point. Once நீங்க இதுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஐயோ நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாதோ, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்துட்டு நடத்திட்டு அவனுக்கு போயிடுச்சு
அவன் நல்லா வந்தான், அப்புறம் நின்ட்டான், சோம்பேறி ஆயிட்டான், அந்த லேசி சோம்பேறித்தனம் அப்படிங்கறது வந்து நம்ம மேல லேபிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. That's when we start feeling guilty. ஓ நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாதோ என்னமோ, நம்ம வர்த் இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கோங்கிறத வச்சுதான் வந்து அவங்க முடிவு பண்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து it is equal to lazy. Studies show that Gen Zs are the ones who are at an all-time high for burnout. So the burnoutங்கிறதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா வந்து you're entirely drained, you're exhausted. உங்க உடம்புல இதுக்கு மேல சத்தே இல்ல அடுத்து வேலை பார்க்கறதுக்கு. ஆனாலும் வந்து அந்த burnout stageலயும் they keep pushing themselves அம்மா பண்ணணும், பண்ணி முடிச்சிடலாம், அடுத்ததுக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் ஹசில் கல்ச்சர் டஸ் நாட் க்ளோரிஃபை பேலன்ஸ், இட் க்ளோரிஃபைஸ் பர்ன் அவுட். ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்புறமா வந்து இப்போ ஹசில் கல்ச்சரே வந்து ஒரு தப்பான ஐடியாலஜி போல, இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கு போல அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கலாம். பட் நோ, ஹசில் கல்ச்சருக்கு வந்து ஒரு நல்ல சைடும் இருக்குது. ஹசில் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். ஹசில் இஸ் சம்டைம்ஸ் அ நெசசிட்டி. நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்றதுக்காகவோ இல்லை அவங்க மேல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காகவோ இல்ல சில டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்ஸ் எஸ்கேப் பண்ணணுங்கிறதுக்காகவோ தே ஸ்டார்ட் ஹஸ்லிங். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கர்வ் இருக்கும், அதுல வந்து அவங்க டெவலப் ஆவாங்க. தே மைட் பில்ட் ரெசிலியன்ஸ், தே மைட் ஈவன் டிஸ்கவர் சம்திங் வெரி நியூ அபவுட் தெம்செல்ஸ் which is empowering. So ஹஸ்லுக்கு வந்து இந்த ஒரு it has positive attributes also to a person. நீங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஹஸ்ல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட் for it to determine whether it's motivating or toxic. Hustle can be motivating, பட் நீங்க வந்து எந்த பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஐயோ இவங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நானும் பண்ணணும், எல்லாரும் செய்யறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க அதனால நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இல்ல நான் இப்ப பண்ணாம விட்டுட்டேன்னா ஒரு பயம், நான் இப்ப பண்ணாம விட்டுட்டேன்னா நான் பின்தங்கிடுவேன், நான் வாழ்க்கையில முன்னேற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயத்தோட ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் நெவர் ஒர்க் அவுட் ஃபார் யூ. நீங்க செய்யற வேலையும் உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ சம்திங். எஸ், இட் இஸ் கோயிங் டு பி a negative impact on you and that is when it will start becoming toxic. So in the current scenario social media அப்படிங்கிறது வந்து it plays a very vital role. எல்லா நாளுமே at some point of time we have an encounter with social media. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவங்களோட டே அண்ட் மை லைஃப்ஸ் காட்டுவாங்க. ஒரு நார்மல் இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு and then they become an entrepreneur, they show their graph and we see that we get inspired by it, we get motivated by it, it's all good. But sometimes there might be a point where நம்ம அவங்கள பார்த்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ இவங்க இது பண்றாங்களே, நம்ம இதை பண்ணாம விட்டுட்டோமோ, நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இப்ப பண்ணாம விட்டோங்கிறதுனால நம்ம இடத்துல இன்னொரு 100 பேர் வந்துட்டாங்க காம்படிஷனுக்கு, நம்ம இதை யோசிச்ச போது நமக்கு மட்டும் தான் இந்த ஐடியா இருந்துச்சு, பட் இப்போ இதை யாரோ பண்ணிட்டாங்களே, அதுல சக்சஸ் பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி that's when we come into this place called the comparison trap. As long as you get motivated by seeing someone or by seeing something, it's good for you. நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து இது நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் இட்ஸ் யாருக்குமே இருந்து எந்த ஒரு ஹார்முமே கிடையாது. பட் when you start comparing yourself, இது நான் வந்து ஹசில் கல்ச்சருக்குன்னு சொல்ல, for anything, when you start comparing yourself with someone else's success story or with someone else's daily activities and you keep seeing that, it's not motivation, it's self sabotage. நீங்க உங்களுக்கு எந்த ஒரு குட்டுமே பண்ணிக்கிறது இல்ல, அதுல இருந்து you're just imposing and inflicting more pain to yourselves. So coming to one important aspect of this hustle culture, நம்ம எதுக்காக ஹசில் பண்றோம், நம்ம நினைக்கணுங்கிற விஷயங்களை அடையணும் அப்படின்ட்டு, நம்ம சக்சஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. So what is this success? Define success. So யூசுவலா வந்து சக்சஸ்னா என்ன அப்படின்னு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் கேட்டிருந்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டா வந்து ஒரு ஐடியா இருக்கும். சக்சஸ்னா நல்லா இவ்வளோ ஒரு சொத்து சேர்த்து இருக்கணும், நல்ல ஒரு வீடு வாசலுங்கிறது இருக்கணும், ஒரு நல்ல கார் இருக்கணும், the assets I have earned, the wealth that I have made அப்படிங்கறத வந்து சக்சஸ் அப்படின்னு. இப்ப எங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், இதுதான் நான் சொல்லுவேன். ஆமா, இது ஜெனரல் ஒபினியனா, ஜெனரலா என்னையெல்லாம் கேட்டா அதுதான் சக்சஸ். நீ நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கியாப்பா, உனக்கு 2 வீடு இருக்கு, பிரச்சனை இல்ல, நான் சாகிற வரைக்கும் என்கிட்ட காசு இருக்கு சாப்பிடுறதுக்கு, நான் வேலையே பார்க்கலன்னா கூட நான் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தான் எனக்கு சக்சஸ் பா. சோ யா, இந்த மாதிரி வந்து ஒரு ஜெனரலைஸ்டு டேர்ம், எல்லாருக்குமே இதான் சக்சஸ் நான் சொல்ல, மெஜாரிட்டி கேட்டீங்கன்னா வந்து இதுதான் எனக்கு இதுதான்ப்பா அப்படிம்பாங்க. இல்லை நிறைய பேர் வந்துட்டு வந்து நான் நினைச்ச வச்சதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன்னா நான் சக்சஸ் பார்த்துட்டேன்னு அர்த்தம், எனக்கு வந்து அதுதான் சக்சஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So when you ask me what success is for you Sneha அப்படின்னா, I was put forth with this question once. டிஃபைன் சக்சஸ், உனக்கு சக்சஸ்னா என்ன அப்படின்ட்டு. எனக்கு வந்து இதை நான் போய் ரீச் பண்ணிட்டேன்னா நான் என் சக்சஸ் பாயிண்ட்க்கு வந்துட்டேன், நான் சக்சஸ் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் மீ சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி. நான் வந்து அந்த ஜேர்னியில போக போக ஓகே இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு, இதுல இருந்து வந்து ஐவ் காட் சம்திங் அவுட் ஆஃப் இட்னா, ஓகே இது வந்து ஒரு குட்டி பீஸ், சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு, குட், இப்போ நான் அதுல போயிட்டு இருக்கேன்,
அப்படிங்கிறது தான் வந்து ப்ராபப்லி எனக்கு சக்சஸ். நான் சக்சஸை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ காட் லிட்டில் பிட் தாட்ஸ் ஹியர் அண்ட் தேர், பட் ஐ வுடன்ட் சே இதுதான் ப்ராப்பர் சக்சஸ், இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடையாது. ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் நான் சின்ன பொண்ணா நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க நான் சொல்லி கேட்டிருக்கேன், நான் வந்து சக்சஸ்ன்னு இதுதான் என் பாயிண்டா வச்சு அதை நான் ஜெயிச்ச போது when I attained that point, நான் எதுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், நான் இதையே அடைஞ்சிட்டேன்னா எனக்கு வந்து இதை விட இன்னும் நிறைய பவுண்டரிஸ் பிரேக் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் எனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ நான் இங்கே என் சக்சஸை நிப்பாட்டல, இன்னும் அடுத்து இன்னும் மேல இன்னும் நிறைய அப்படின்னு வந்து நான் என்னைய வந்து புஷ் பண்ணேன். அதுதான் என்னோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஆச்சரியமா பார்த்திருக்கேன். பிகாஸ் ஜென்ரலா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ஸ்டால் ஆனது என்னன்னா, ஓகே சக்சஸ்னா நம்ம இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம சக்சஸ் பார்த்துட்டோம்ட்டு. அப்ப நான் இதை கேட்ட போது, ஓ அப்ப நீங்க ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க உங்களை இன்னும் புஷ் பண்ணி இன்னும் நிறைய போனீங்கன்னா வந்து அதுவும் சக்சஸ் தான், இது இன்னும் சூப்பரா இருக்குல்ல கேட்கறக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு தடவை புதுசாக கேட்கும் போது நம்ம அதுல மெஸ்மரைஸ் ஆகும்ல. ஸோ அப்படி மெஸ்மரைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச 4 புக்கை படிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சக்சஸ்னா இதுதான், இது வந்து ஒரு ஜேர்னி, இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது அப்படின்னு வந்து I brought myself to that point. ஸோ அந்த மாதிரி take success in your hands and define it according to your terms. ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க, இன்னொருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட சக்சஸா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்க்காதீங்க. ஒருத்தங்க இவ்வளவு வேலை பார்க்கறாங்க, அதனால அவங்க சக்சஸ் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்க அதுதான் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. You might find success in peace, in freedom. நீங்க சம்பாதிச்ச காசை நான் யாருக்கும் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம நான் செலவு பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு சக்சஸ். இண்டிபெண்டா நான் ஒரு டிசிஷன் எடுத்து நான் இதை நான் வந்து ஒரு ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் வச்சுக்குவேன், இதை நான் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்சஸ். ஒருத்தங்க எல்லா நாளும் சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க, ஹசில் பண்ணிட்டே இருக்காங்க, கிரைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுதான் வந்து பர்ஃபெக்ட் வே ஆஃப் லிவிங் லைஃப் அப்படிங்கிறது வந்து கிடையாது. யூ கேன் டேக் திங்ஸ் இன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ் அண்ட் மாடிஃபை இட் அக்கார்டிங் டு யோர் ஓன் டெர்ம்ஸ். அண்ட் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் மீன் யூ ஆர் வொர்த்லெஸ். ஈவன் இஃப் யூ டோன்ட் டு எனிதிங், யூ ஆர் வர்தி ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறமா we all come down to this one question. இந்த ஹசல் கல்ச்சர்ங்கிறது வந்து டாக்ஸிக்கா இல்ல மோட்டிவேட்டிங்கா அப்படிங்கிறது என்னை கேட்டீங்கன்னா வந்து அது உங்க கையில தாங்க இருக்குது. இது நீங்க ஒரு பேஷனுக்காகவும் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ்க்காகவும் பண்றீங்கன்னா then this is powerful because you know when to take breaks, you know when to give your body as well as your mental space the break, you know the work life balance and you're gonna excel in it. பட் ஒரு பயத்தினாலையும் ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட்டினஸ்னாலையும் இல்ல இவங்க எல்லாரும் பண்றாங்க அந்த ப்ரெஷர்னாலையும் நான் பண்ண போறேன் அப்படின்னா வந்து then it's going to turn out toxic. You can take breaks. You do not have a blueprint or you do not have a well written map for anything in this world. ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், ஒருத்தங்களுக்கு அந்த மேப்புங்கிறது ஒர்க் அவுட் ஆகாம கூட போகும். So it's all in your hands. நான் வந்து இந்த டாபிக்ல வந்து ஷேர் பண்ண என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து this is my perspective. நான் Raw and Unfiltered ஆரம்பிச்சதுக்கான காரணமே அதுதான். என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணி இந்த லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிறவங்க வந்து கனெக்ட் ஆகணும், ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்மா இருக்கணும், இந்த ஒரு பர்டிகுலர் ஜான்ரா மட்டும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் Raw and Unfiltered ஸ்டார்ட்டே பண்ணுது. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் ஆன் மீ. ஐ எம் பிரிட்டி ஷுர் என்னோட மைண்ட் செட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து இது வந்து மேபி டு ரெப்ரசென்ட் தெம் I am doing this. So I really hope you like this video. And அடுத்த Raw and Unfilteredல வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு brain emoji போட்டு வந்து do let me know in the comment section. I promise நான் next time வந்து சீக்கிரமா வந்து இந்த வீடியோஸ் பண்ணுவேன். I wouldn't take an 8-month long break. Stay raw, stay real, stay you. I'll see you in another video guys. Bye bye.